வணக்கம் மக்களே, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். யாரும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னா நகை சீட்டு, பலகார சீட்டு, ஏல சீட்டு, இந்த மாதிரி நிறைய சீட்டெல்லாம் சேர்ந்திருப்பீங்க. நிறைய பேர் ஏமாத்திட்டு ஓட்டின கதையெல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்போம். மெயினா நீங்க இப்ப ஏல சீட்டு எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா எந்த விஷயத்த பார்த்து சேரணும், எந்த மாதிரியான கம்பெனிஸை நீங்க சூஸ் பண்ணணும், அதுவே உங்க பணம் ஏமாத்திட்டாங்கன்னா எப்படி அதை கிளைம் பண்ணணும், இந்த மாதிரி முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு நம்ம இந்த வீடியோவோட கொலாப் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகுபேரா சிட்பண்ட்ஸோட கொலாப் பண்ணிருக்கோம். ஹை சார். சரி, உள்ள டைரக்டா போயிருவோம். முதல்ல சீட்டு அப்படின்னா என்ன? சீட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சீட் இருக்கு. ஏல சீட் இருக்கு, பலகார சீட் இருக்கு, அதே மாதிரி நகை சீட் இருக்கு. அதுல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நாங்க பண்றது ஏல சீட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். அது உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் சீட்டு நீங்க போடுறீங்க அப்படின்னா அது 20 மாசம் சீட்டு. 20 பேர் இருப்பாங்க, 20 மாசம் சீட் நடத்தும். அதே மாதிரி முதல் 2 மாசம் ஃபுல் அமௌண்ட்டும் அடுத்த 18 மாசம் கசுறுபவும் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா மொத்தமா 20 மாசத்துக்கு 85,000 கட்டுவீங்க. ஃபைனலா வாங்கும்போது 95,000 நீங்க வாங்குவீங்க. ஓகே, அது நம்ம எடுக்கிறத பொறுத்து. ஆமா, எடுக்கிறத பொறுத்து நம்ம மாறும். நீங்க தேவைன்னா நடுவுல ஏலம் கேட்டு நீங்க அது மாதிரி எடுத்துக்கலாம். நடுவில் சீட்டை நீங்க கடனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சேமிப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு சீட்டு சேரணும், ஓகேவா? நான் என்னென்ன விஷயம்லாம் நோட் பண்ணி நான் சேரணும்? ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். இப்ப சில எங்க கம்பெனி இருக்கு, சில கம்பெனி இருக்காங்க அப்படின்னா மத்திய மாநில அரசு கிட்ட அனுமதி பெற்றுக்கணும். அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி. மத்திய அரசு அனுமதி அப்படிங்கிறது நம்ம நேம கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்றது தான் மத்திய அரசுடைய அனுமதி வாங்கணும். அடுத்து மாநில அரசு அனுமதி அப்படிங்கிறது நீங்க சீட்டு நடத்துறோம் இல்லைங்களா, சீட்டு நடத்துறத நாங்க போய் பதிவு செய்யணும். இந்த மாதிரி நாங்க சீட்டு நடத்துறோம் அப்படிங்கறத பதிவு செய்யறது மாநில அரசு அனுமதி. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாவட்ட பதிவு அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகத்துல போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி சீட்டு நடத்துறதுக்கான ஒப்பளிப்பு நம்பர் வாங்கணும். அது மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு அது ஃபுல் ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா உங்களுக்கு. அப்ப நான் பண்ற மாதிரி இருந்தா இந்த இடத்துல எல்லாம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா அப்படின்றத பார்த்து கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிருக்க கம்பெனியை பார்த்து நான் சீட்டும் போட்டுட்டேன். இன்கேஸ் அந்த கம்பெனியால எனக்கு கிளைம் கொடுக்க முடியல தவறுதலா, நான் என்ன பண்றது? இப்ப அது பாத்தீங்கன்னா 99% உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வராது. பதிவு பெற்ற சீட்டுக்கு மேல நீங்க சீட்டு போடும்போது அந்த மாதிரி பிரச்சனை வராது. ஏன் வராதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நாங்க ஒரு சீட் நடத்துறோம், ஒரு 1 லட்ச ரூபாய் சீட் நடத்தும் பொழுது அந்த 1 லட்ச ரூபாய் சீட்டுக்கான 1 லட்ச ரூபாய் ஜாமீன் தொகையை நாங்க இங்க கொடுத்துட்டு தான் நாங்க உங்களுக்கு சீட் நடத்துவோம். நீங்க கொடுத்துட்டு தான் இங்க 1 லட்ச ரூபாய் சீட் நடத்துவோம் நாங்க. அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அதே மாதிரி நாங்க இந்த சீட்டு குரூப் எல்லாம் அந்த குரூப்பை நடத்தி முடிச்சு 20 பேர் எங்களுக்கு கரெக்டா கட்டிட்டாங்க, நாங்க 20 மாசம் கரெக்டா ரன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் எங்களுக்கு அந்த 1 லட்ச ரூபாய் அமௌண்ட் எங்களுக்கு கிளைமிங் வரும். அதனால பதிவு பெறாத சீட்டு கம்பெனில நீங்க போட்டு பண இழப்பு ஏற்படுத இதுல நீங்க பதிவு பெற்ற சீட்டு கம்பெனில போடும்போது முற்றிலுமா தவிர்த்துக்கலாம். இப்ப நான் ஒரு சீட்டு போடுறேன் அப்படின்னா இது ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி தானா, நான் எதுல தெரிஞ்சுக்கிறது? கரெக்டான கொஸ்டின். நீங்க கூகுள்ல போய் tnreginet.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை டைப் பண்ணீங்கன்னா அதுலயே உங்களுக்கு வரும். ஆமா, இது தமிழ்நாடு பதிவுத்துறையோட வெப்சைட். அதுலயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். சீட்டு நிதியங்கள்னு சொல்லி வரும். அதுல போய் நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கம்பெனி பேர், ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி பேரு, அவங்க கம்பெனில என்னென்ன குரூப் ரெஜிஸ்டர் பண்ணி நடத்திட்டு வராங்க, ஃபுல் டீடைல்ஸ்மே வந்துரும். நீங்க அதுல பாத்துக்கலாம். ஓகே, நீங்க இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி லீகலா? ஆமா, நம்ம கிட்ட முழுக்க பதிவு பெற்ற சீட்டு குரூப்புகள் மட்டும்தான் நடத்திட்டு வரோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களுக்கும் உங்க ராஜகுபேரா சிட்பண்ட்ஸ்க்கும் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு டீடைலான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறமாவது மக்கள் பயப்படாம பதிவு பெற்ற சீட்டு கம்பெனில சேர்ந்து பயன்பெறுவாங்கன்னு நாங்க நம்புறோம். ராஜகுபேரா சிட்பண்ட் சார்பாக உங்களுக்கும் உங்க டீமுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மக்களே. உங்களுக்கு சீட்டை பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கும், இல்ல ஒரு புது சீட்டு சேரணும்னா என்னென்ன பண்ணணும்ன்ற ஐடியாவாவது கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா ஸ்கிரீன்ல தெரியுற ராஜகுபேரா சிட்பண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.